மறுபிறவி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையிலே நீங்க அப்படி நினைச்சிட்டீங்க. சரி இந்த பிறவியில இன்னொரு பிறவியோட தொடர்ச்சியா ஒரு சில விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம், சனீஸ்வர பகவானுக்கு காலையில எழுந்த உடனே சாதம் வைக்கணும். எந்த மாரி சாதம் வைக்கணும்னா, அதான் ரொம்ப முக்கியம். உணவு போடக்கூடாது. நீங்க நைட்ல கொஞ்சம் சாதத்த மீத்து வச்சுட்டு, அந்த சாதத்த ஒரு கைப்பிடியில எடுத்து அவருக்கு வைக்கணும். பழைய சாதத்த தான் வைக்கணும். கர்மாவ கழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகவான், கர்மகாரகனே சனீஸ்வர பகவான் தான். ஒரு பிடி உங்க கையால கன்டினியூவா வச்சுட்டு வந்தீங்கன்னா, உண்மையிலே அவர் மனம் இறங்குவார். உங்களுடைய கர்ம பதிவ பார்த்துன்னே வருவார். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாரு. அந்த வாய்ப்ப அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல உருவாக்கிடலாம். ஆனா, அதுக்கான வழிமுறைய சித்தர்கள் ரொம்ப எளிமையா இந்த விஷயம் சொல்லி போயிருக்காங்க. வேற எதுவுமே செய்யாதீங்க. வீட்ல பறவைகளுக்கு உணவு போடு. குறிப்பா காக்கைக்கு இந்த பழைய சாதத்த வச்சுட்டு வாங்க. அவருடைய தாக்கம் உங்க வாழ்க்கையிலே கண்கூடா நீங்க பார்க்கலாம். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பிறவா நிலை வேண்டும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அவங்க இந்த ஒரு பிடி சாதம் உங்க வாழ்க்கைய நிச்சயமா மாத்தும். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.